सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ओम பதிமூணாவது மந்திரம், இரண்டாவது அத்தியாயம். லகுத்வமாரோக்யம் அலோலுபத்வம் வர்ணப்பிரசாதம் ஸ்வரசௌஷ்டவம் ச கந்தசுபோ மூத்ரபுரி சமல்பம் யோக பிரவருத்திம் பிரதமமாம் வதந்தி. ஓகே, ஸோ அட்வான்ஸ் யோகா மெடிடேஷன் சீரியஸாக அதுக்காகவே தன் வாழ்க்கையை ஒப்படைத்தவர்களுக்கு ஸோ மேக்சிமம் பெனிஃபிட் கிரமமுக்தி. ஸோ நமக்கு வேதாந்தத்தில் நம்ம முடிவு பண்ணுறது ஜீவன் முக்தி. அதனால் நமக்கு ஜஸ்ட்டு அதில் இருந்தால் போகிறோம், ஆனால் அதை ரொம்ப இதுவாக இருக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, சரி, இதை நம்ம பார்க்கணும். அப்போ யோக பிரவருத்திம், யோகத்தினுடைய பலம் என்ன, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா பிரதமாம் முதல்ல அதனுடைய பலம் நமக்கு அந்த யோகாத்து மூலிமா, அந்த யோகா அனுஷ்டானம் மூலிமா சாதன சதுஷ்டியம் நமக்கு பிரைமரி பலன். ஓகே, மீதெல்லாம் நமக்கு அவாந்திர பலன். புரியுதா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது டப்பஸ்ட் பார்ட் இருக்க சாதன சதுஷ்டியம். அதுலேயும் இந்த சாதன சதுஷ்டத்திலே ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் சமதம உபரதி திதிக்ஷா. இது நமக்கு இந்த யோகா அனுஷ்டானத்துலேருந்து கிடைக்கிறது, அஷ்டாங்க யோகா அனுஷ்டானத்துலேருந்து வருகிறது. அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் ஓகே, அது நமக்கு அவாந்திர பலன் என்ன? அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, பிராமியம், ஈஷத்துவம், வசித்துவம், அஷ்டமா சித்தி, அதெல்லாம் அவாந்திர பலன். வரலாம், வராமல் இருக்கலாம். புரியுதா? அதைத்தான் இங்கே உபனிஷத் சொல்கிறது. லகுத்துவம், இந்த அட்வான்ஸ் யோகா பண்ண மெடிடேஷன் அதே பழப்பாக பண்ணும்போது என்னாகும்? உடம்பு ரொம்ப லேசாக லைட்டாக பறக்கிற மாதிரி இருக்கும், பறந்து கூட போகலாம், அப்படி ஆகும். புரியுதா? இல்லை ஈஸி ஃபார். ஓகே, வயசு ஆக நம்ம காலை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கையை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். யோகா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதில் அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ அப்படியே மேலே பறந்து கூட போகலாம். புரியுதா? அதெல்லாம் கிடைக்கும். லகுத்துவம். இன்னொன்று என்ன? ஆரோக்கியம், சம்பத்து, ஆரோக்கியம் கிடைக்கும். இது எல்லாருக்கும் வேணும், காமன். ஓகே, ஸோ ஆரோக்கியம் இருக்கணும். அப்போது நோயற்ற வாழ குறைவற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த். இப்போ இந்த நோய் இல்லாமல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி நமக்கு தெரிஞ்ச யோகாவை சிந்திச்சுட்டு இருக்கணும், பேப்பரில் எழுதணும், நோட்ஸ் பார்க்கணும், சார்ட் வாங்கி மாட்டிக்கணும், 4 பேருக்கு சொல்லணும் ஹெல்த் இஸ் வெல்த், யோகா பண்ணு அப்படி சொல்லணும். நான் தான் பண்ண முடியல, நீயாவது பண்ணு அப்படின்னு. இது ஒரு பரோபகாரம்.
நம்மளால் முடியல, நீ செய். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அதில் பெனிஃபிட் இருக்குது. புரியுதா? அதனால் ஸோ ஆரோக்கியம். எனக்கு இந்த பாடி மேலெல்லாம் வேதாந்தத்தில் பாடி மேலே எனக்கு வந்து அனாத்மா பிரபஞ்சம் முடிவாயிடுச்சு. எனக்கு நத்திங் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் யோகா பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஆரோக்கியம் அந்த மெடிடேஷன் சும்மா வந்து அந்த ஒரு இது இல்லை வேறு வச்சுருக்குமா 2025 கிளாஸ் கேட்குறதுக்கு சில சமயம் அது கேட்கறதுக்கு கூட காது வலிக்க ஆரம்பிச்சிடும், ஆரோக்கியம் இல்லைன்னா. புரியுதுல? அதனால் ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யோகி ஆனாலும் பாபி ஆனாலும் எனி டைப் ஆஃப் பீப்புளும் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதனால் ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட்டு மினிமம் வாக்கிங்காவது இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலோலுப்துவம். அலோலுப்துவம். ஓகே, அலோலுப்துவம்னா என்ன அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் வந்து பிரசாதம். இந்த இந்திரியங்கள் வந்து நமக்கு காம்னஸ் வரும். புரியுதா? இந்த ஹர்ஜி இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு எனர்ஜி, கேட்குறதுக்கு எனர்ஜி, பேசுகிறதுக்கு எனர்ஜி. இந்த ஹர்ஜி இந்த சென்சஸ் இருக்க டிமாண்ட் பண்ணும். ஓகே, இதை போய் சாப்பிடு, இதை போய் பாரு, இதை போய் கேளு அப்படி சொல்லும். புரியுதா? அப்படி டிமாண்ட் பண்ணக்கூடிய இந்த சென்சஸை பிரசாதமாக்கணும், சாந்தமாக்கணும். இதுக்கு பேர் அலோலுப்துவம். ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் சென்சரி டிமாண்ட். புரியுதா? அகிம்சா சத்யமக்ரோதः தியாக சாந்திரமைஷுணம் தயாபூதஸ்வ அலோலுப்துவம். 16வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் கீதையில். அங்கே எடுத்து அலோலுப்துவம் அங்கே சொல்கிறார், தெய்வீக சம்பத் அப்படின்றார். அப்படின்னா அந்த சென்சரி அர்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹர்ஜி வந்து கிராஜுவலாக இந்த யோகா சாதனையினால் போகும். கேட்குறதுனால போகாது, அனுஷ்டானம் பண்ணுறதுனால போகும். புரியுதா? அதனால் இந்த 10 இந்திரியங்களும் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம 10 இந்திரியங்களும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், அதனுடைய கண்ட்ரோலில் போயிடக்கூடாது. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கீதா, யோகா, ஸ்ருதி இன்டர் கனெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று கனெக்ட் இருக்குது. யோகா மீன்ஸ் டிசிப்ளின். ஓகே, டிசிப்ளின். அப்போ இந்திரியங்கள் நம்முடைய செல்வாக்கு, யோக ஒழுக்கம் இருக்கணும். அதனால தான் அந்த சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டை சாதம். ஓகே, அதனால் நீ என்னையா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது இருக்குன்னு சும்மா இருக்க. சும்மா இருக்கிறது ஒரு தொழிலாக யார்? அதுதான் உலகத்தில் டஃப்பு. அது நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கூட தான் இருப்பேன் நான். சரி, வம்புக்கு போய்டுவோன்னு. சரி, சேலஞ்ச் வா உட்காரு. வந்து உக்காந்தான். 10 நிமிஷத்தில் இப்படி பார்த்தான். ஏன் பார்க்குற, மணி என்னத்துக்கு பார்க்குற? அதுதான் சும்மா உட்காரதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எதுக்கு டைம் பார்க்குற? அம்மா நான் சௌக்கியமா, எப்படி இருக்கேல? போகிற வர ஆளுக்கிட்டலாம் பேசக்கூடாது. கப்சுப். 1/2 மணி நேரம் உட்காந்தான் பாரு. அப்புறம் எகிரி குதிச்சு சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டை சாதம் போட்டான். புரியுதா? சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். ஓகே, சும்மனே தான். எங்கே வந்த? சும்மா தான். இந்த சும்மாவே உபயோகப்படுத்துவான். சும்மா உபயோகப்படுத்துவான். அதனால் இந்த சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலம் ஒன்றார் தாய்மான சுவாமி. சும்மா இருக்கிறது தான் சிரமம். ஓகே, அதாவது இந்திரியங்கள் அர்ஜி இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். ஓகே, பெரிய பெரிய மேடையில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள்லாம் காலை ஆட்டின்னு இருப்பான், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். ஓகே, இந்த பேனாவை இப்படி பண்ணுவான், டிக்கெட்டு பண்ணுவான். ஓகே, எல்லாம் பண்ணுவான், இன்னும் பண்ணுவான். எல்லா இந்திரியங்களும் ஆடும். அந்த ஆடின்னு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ புரியுதா? சென்ஸ். சும்மனே இப்படி இப்படி நிற்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் நின்று கேட்கறதுக்கு கூட முடியாது. அதுக்குள்ளார எதையாவது பண்ணிட்டு இருப்போம். அங்கே இது இருக்குமா, இது மாதிரி ஒரு துணி இருக்கும், கிழிச்சப்படுவான் சில பேர் இப்படி. புரியுதா? அஃப்கோர்ஸ் நம்ம குரூப்பில் இப்படி இல்லை. சில பேர் இங்கே இந்த பெட்ஷீட்லலாம் பேனால் எழுதுவான். ஓகே,
அது துணியை வச்சு இப்படி போடுவான். நான் பார்த்தேன், அது பேப்பருக்கு இல்லை, இப்படியே பண்ணுவான். ஏதாவது சிலிமிசம் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே, அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் நம்ம மீறி வந்துட்டோம் நம்ம. அதனால் தயா பூதஸ்வ அலோலுப்துவம். 4வது பாயிண்ட்டு வர்ண பிரசாதம். ஸோ 1 வந்து லகுத்துவம், 2 ஆரோக்கியம், 3 அலோலுப்துவம், 4 வந்து வர்ணப்பிரசாதம். வர்ணப்பிரசாதம் என்ன தெரியுமோ? இது வந்து இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், யூஎஸ்காரனுக்கு. புரியுதா? அவளுக்கு வந்து இங்கெல்லாம் பூசிக்கிறதுக்கு ஒரு லோஷன் இருக்கும், இங்கே பூசிக்கிறதுக்கு ஒரு லோஷன் இருக்கும், நகத்துக்குள்ளே பூசிக்கிறதுக்கு ஒரு இருக்கணும், இதெல்லாம் இது இடுக்கெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு வேணும். ஓகே, கண்ணுக்கு ஒரு இது இருக்கும். ஓகே, அந்த இது இருக்கு இல்லையா, இங்கே அங்கே ஒரு ஈஸ்மன் கலரில் ஒன்று பண்ணிப்பான். அந்த அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு இது பண்ணுவான். ஓகே, அப்புறம் ஸோ இந்த லோஷன் மாத்திரம் ஒரு 40-50 இருக்குது. எனக்கே வாங்கி கொடுத்துட்டான்னு பாருங்கள். பாடி ஷாப். நான் ஃபஸ்ட்டு அந்த யூஎஸ் போது பாடி ஷாப்புன்னு, நான் ரொம்ப இன்னோசென்ட்டாக பாடி ஷாப்புன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த லிவர் விரல் எல்லாத்தையும் பொறுத்துவோம்டா இங்கே போங்க சாமி, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு நிஜமாக தெரியல. நம்ம கொஞ்சம் இப்போ அது மதிப்பான விஷயம் இல்லை போல இருக்கா, அப்படியே கப்புன்னு இருந்துட்டேன். அந்த லோக்கல் பர்சன் ஓகே, நம்ம கிண்டல் அடிக்கிறது அவர் நினச்சின்னு இருக்காரு. எனக்கு நிஜமாக தெரியல. நமக்கு இக்னரண்ட் எதுக்கு வெளியில் காட்டிப்பானே அப்படியே. அப்புறம் நம்ம ஆளு கேட்டேன், என்னடா பாடி ஷாப்பு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம டி நகரில் ஒரு பாடி ஷாப்பு பார்த்தேன். அதெல்லாம் வேண்டான்ட்டார். இங்கே வர்ண பிரசாதம். யோகா பண்ண மினுமினுப்பாய் பியூட்டி ஆகிடுவாய், நேச்சுரல் பியூட்டி. எதையும் தடவ வேண்டாம். ஓகே, நீ மனம் திறந்து பேசினாலும் முகம் வந்து உனக்கு ஆயுசு இருக்கும், சாமிங்காக இருக்கும். எப்பயும் கடு 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 கடுன்னு வச்சுக்க, 30 வயசுல 80 வயசு மாதிரி தெரியும். இவர் வாங்கோ அப்படி சொல்ற, நீங்கள் பெரியவாளாக இருக்கு. நான் அதே பெரியவாளாக இருக்கு, நான் எனக்கு 35 வயசு தான் எனக்கு. இல்லை ஒரு எல்டர் லுக்கு இருக்கு அப்படின்னு சிரிச்சிருந்தா தானே என்னைக்காத சிரிக்காம. சில பேர் மிலிட்ரி மாதிரியே இருப்பான், ஏதாவது சிரிச்சா கூட அவ்வளோதான் சிரிப்பு இருக்கும். வா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆளோடலாம் போயிருக்கேன். ஓகே, சிரிக்க நான் வந்து என்னென்னோ பண்ணி பார்ப்பேன் நான். அப்புறம் கம்முன்னு வந்துடுது. ஓகே, நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு புரியுதா? ஆனால் நீ சிரிச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா நர்வ்ஸ் இருக்குல்ல, ஃபேஸில் இருக்க அத்தனைக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. புரியுதா? சிரிச்சுட்டே இருந்தால் வேறு மாதிரி ஆகிடுவான். அதுவும் ஆபத்து. புரியுதா? அதனால் ஸோ எவ்வளோ சிரிக்கணும், எங்கே சிரிக்கணும், எப்படி சிரிக்கணுன்றலாம் இருக்கிறது. அதுக்கு ஒரு குரூப் இது கிளாஸஸ் இருக்குது. ஆக சிரிச்சா போயிடும்பா, டென்ஷன் போயிடும். சில பேர் வயசானவங்க, இந்த நம்ம இதுவே இருக்கல MS சுப்புலக்ஷ்மி, காந்தமாக இருக்க அந்த மூஞ்சி இருக்க டிவைன் ஃபேஸ். ஏன்னா மனசில் எந்த விதமான டென்ஷன், இரிட்டேஷன், கம்பேரிசன், சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று கூட அவளுக்கு கிடையாது. எப்பயுமே தெய்வ சிந்தனையிலே இருப்பாள். அவள் என்ன வயசில் சின்ன வயசில் இருக்காலும் அதே மாதிரி அந்த பாட்டி ஆன அப்புறம் கூட அந்த மூஞ்சில் அத்தனை ஒரு காம்பீரியம். ஓகே, திஸ் இஸ் MS சுப்புலக்ஷ்மி, தெய்வீகம். புரியுதா? அந்த இதுக்காக மாத்திரம் பாடுறதில்லை, அந்த மேடைக்காக மாத்திரம் இப்படி பாடுறதில்லை. மேடைக்காக ஒரு ஆனந்தமாக 2 மணி நேரத்தை மூஞ்சி இப்படி சிரிச்சா மாதிரியே வச்சுட்டு இருப்பான். புரியுதா? இந்த குண்டு பொண்ணு பாடுவா. புரியுதா? அவள் பின்னாடி ஒருத்தி குண்டா ஒருத்தி இது போடுவா, சுருத்தி. பேர் சொல்லக்கூடாது, ரெக்கார்ட் ஆகிறது. அதனால இப்போ ஃபோட்டோ எடுக்கிறான் அவன், சும்மா வம்புனா பண்ணுவான். அவளே எடுத்தான் பின்னாடி சுருதி போடுறது. இவன் மேடம் எப்படி பண்ணுவான்னு இவனுக்கு தெரியும், இவளுக்கு ஜாப்பு கிழிச்சிடுவாங்க. புரியுதா? அதனால் என்ன பண்ணான்னா, இதை நான் அந்த கச்சேரியில் பார்த்தேன். புரியுதா? டக்குன்னு இப்படி குனிஞ்சுட்டாங்க, இப்படியே போட்டேன். இதெல்லாம் தொழில் ரகசியம் பண்ணது. அதனால் எதுக்கு சொல்லணும்னா, அந்த அம்மா வந்து 3 மணி நேரம் வந்து அந்த பொண்ணு, அம்மா சொல்லக்கூடாது அப்புறம் அடிச்சு விடுவான், சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து 3 மணி நேரம் வாசித்த பிறகு அடுத்த 3 மணி நேரம் அவளுடைய ரூபம் வேறு, புரியுதுங்களா? ஸ்வரூபம் டிஃப்ரெண்ட்.
அதனால் எம்எஸ் மாதிரி ஆக முடியாது. இப்போ புரியுதுல்ல? எம்எஸ் நேச்சுரல் டிவைன். பரமாச்சாரியா சுவாமிகளே வந்து அவருக்கு பிளெஸிங்ஸ் பண்ணு, சதாசிவா உனக்கு கிடையாது, இவளுக்கு தான் பிளெஸிங்ஸ் அப்படின்வார். புரியுதா? அப்படிப்பட்ட அந்த மாதிரி. ஏன்னா அந்த மனசில் இருக்கிற பிரசாதம் அது யோகிக் பவர். இதுதான் யோகிக்குன்னு என்ன? ஒத்த கால் நின்று இப்படியே யோகானா ஒரு மாதிரி பயமுறுத்திருக்காங்க. அது யோகா ப்ளசன்ட் அண்ட் ஹாப்பினஸ், ஆனந்த பளபளப்பு இருக்கும். ஃபேஸில் பளபளப்பு இருக்கும், உடம்புல பளபளப்பு இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், எப்பயும் சாமிங்காக இருப்பான் யோகாவில் இருக்கும். புரியுதா? அப்படி அதுக்கப்புறம் இதெல்லாம் வர்ண பிரசாதம் கிடைக்குமா இதெல்லாம்? ஓகே. ஸோ ஸ்வர சௌஷ்டவம் அப்படின்னா அடுத்தது பாரு, அதுக்கு அடுத்த பாயிண்டே இது வந்துடுது. ஸ்வர சௌஷ்டம்னா அவனுடைய வாய்ஸ் வெரி ஸ்வீட். அவன் பேசுனாலே வந்து காந்தமாக எல்லாரையும் இழுக்குமா, அப்படிப்பட்ட வாய்ஸ் இருக்கும். எப்பேற்பட்ட ஆளும் அங்கே போய் நின்னானா கவுந்துருவான். புரியுதா? அவர் பேசின பிறகு எதிர்த்து பேச மாட்டான். அந்த யோகிக் பவர், திஸ் இஸ் யோகிக் பவர். அப்புறம் ஸ்வீட் வாய்ஸ் இருக்கும், நேச்சுரலாக ஸ்வீட் வாய்ஸ் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி அவனுக்கு இருக்கும். இதெல்லாம் யோகாபியாசம் பண்ணவனுக்கு. ஓகே. கந்தகா சுபஹா அப்படின்னா கந்தவதி, பர்ஃப்யூம்லாம் பண்ணி இது அடிக்க வேண்டாம். வரும்போது சந்தன நறுமணம். நீ யோகி இல்லையா? நாத்தம் எடுக்கிறதுப்பா. அப்போ வாசனையாக இருக்கலாம் யோகியானா ஒன்றும் கிடையாது, அது பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்துருக்குறது. புரியுது? நேச்சுரல் அந்த ஸ்மெல் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் யோகத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி இது மண் வாசனை சொல்கிறோம்ல, அது போல் இந்த பாடி வந்து மண்ணோட சேர்ந்தது. அதனால் இவன் நேச்சுரோட இருக்கிறதுனால அந்த பாடி எந்த மாதிரியான இந்த இந்த என்ன கெமிக்கல்ஸ்லாம் இவன் பாடியில் போகாதனால ஸ்மெல் வருது. அது ஓகே, பியூட்டிஃபுல் ஸ்மெல். புரியுதா? அது ஒரு பெரிய டிபேட். நக்கீரா கொண்டைக்கு தனி இப்போ வாசனை உண்டா? இயற்கையிலே வாசனை உண்டு. என்ன என்ன ஒரு ஒரு அறிவு தெரியுமா அது? பலார்னு பக்கத்தில் இருந்தோட ஒருத்தன் அடிச்ச, என்ன அடிக்கிறீங்க? இது அறிவடாது. பாண்டியன் கொண்டைக்கு வந்த விளைவு. அதனால நெக்ஸ்ட் வந்து மூத்திர புரீஷம் அல்பம், இதையும் விடலை. அவன் வந்து யூரினல் இதெல்லாம் வந்து போக மாட்டான். இங்கே ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தான் சொன்னான். எங்கள் யோகி இருக்கிற சிவம், அவர் வந்து மூத்ராதிலாம் போக மாட்டார். சரி போட்டோம், அது என்ன ஸ்பெஷல்? லேபரட்டரி வேண்டாம், அவ்வளோதானே. அது சாஸ்திரத்துக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் இப்படி. புரியுதா? ஓ அப்படி நானும் ஓ சரி சாப்பிட போகலாம் வாங்க. அதாவது பசிக்கு கொஞ்சமாக சாப்பிடணும். இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி என்னென்ன உண்டோ பண்ணி அதில் டீ காப்பியை ஊற்றி அமுத்தி போனீங்கன்னா மறுநாள் வந்து வேறு மாதிரி ஆகும். கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகே, யோகிக்கு சாப்பாடு. புரியுதா? ஓகே. அதனால இது வந்து பாதிசாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குவார்ட்டர் வந்து வாட்டர் இருக்கணும், இன்னொரு குவார்ட்டர் வந்து கார்பன். புரியுதா? என்னைக்காவது அப்படி அளந்து சாப்பிட்டுருக்கேன் நீ? முட்டின பிறகு தான் அடாடா ஒரு இட்லி குறைச்சிருக்கலாம் போல இருக்கு. புரியுதா? ஸோ நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசி இருக்கணும், சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் பசி இருக்கணும். அதுதான் நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமாக சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம். ஓகே. இதில் அஷ்டாங்க யோகத்தில் இந்த மாதிரி பலவிதமான பலன் இருக்குப்பா. அப்படி சொல்லி 1லேருந்து 7 முகவுரை, மனசை பற்றின இன்ட்ரோடக்ஷன். 8லேருந்து 13 வந்து அட்வான்ஸ் யோகா பண்ணுச்சு. இப்போ 14லேருந்து 17 உபனிஷத்து சொல்லின்னு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், உபனிஷத்தோட வேலை வந்து மைண்டை பற்றி பேசுறது இல்லை. அங்கேயே அது வந்து விஸ்வம் மாயா நிவர்த்திக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. புரியுதுதான்? அதனால் இப்படி சொல்லிவிட்டு மைண்டை வந்து பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இது இல்லை.
மைண்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லிச்ச விட, அதனால் கன்க்ளூஷன் திருப்பி 2வது அத்தியாயத்தை 14லேருந்து 17 வேதாந்த கருத்து. புரியுதா? அப்போ 14வது இதுக்கு நம்ம போவோம். 14வது மந்திரம். 14வது மந்திரம். யதைவ பிம்பம் மிருதயோ பலிப்தம் தேஜோமயம் பிரஜாதே தது சுதாந்தம் தத்வாத்ம தத்துவம் பிரசமீக்ஷய தேஹி ஏகக்ருதார்த்தோ பவதே வீதசோகः. அட்வான்ஸு யோகா அனுபவம், இஷ்ட தேவதா பிரசன்ட் பண்ணினது, இதெல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம். அது நீ பார்த்தியா? இஷ்ட தெய்வத்தை பார்த்தியா? பார்த்த, நிஜமாக பார்த்து. நீ பார்த்துட்டு இல்லையோ, அந்த தெய்வத்துக்கு பின்னா ஆயிடுச்சு போ. ஏன்? யூ ஆர் த சப்ஜெக்ட், பார்க்கப்பட்டது ஆப்ஜெக்ட். திருஷ்யம். ஏற்கனவே 5 விஷயம் சொல்லியிருக்கோம். திருஷ்யத்வாத், அப்புறம் பௌத்திகத்வாத், 3வது என்ன? சகுணத்வாத், சவிகாரத்வாத், ஆகமா பாயணத்வாத். தேர்ஃபோர் அது அச்சேதனம், எனர்ட். அது அது கான்ஷியஸ் கிடையாது. மேட்டர் ஆர் எனர்ஜி, நாட் கான்ஷியஸ். புரியுதா? அது கான்ஷியஸ் கிடையாது. புரியுதா? இந்த 5 விஷயத்தில் அதை போட்டுட்டோம்னா, டக்குன்னு சொல்லிட்டேன்னா அது கான்ஷியஸ் கிடையாது. ஓகே. இப்போ நீ உனக்கு காட்சி கிடைத்த தேவன் நீ பார்த்துட்டேன்னா திருஷ்யத்வாத். திருஷ்யத்வாத்னா அது வந்து எனர்ட் ஆகிடுது, சேதனம் ஜடவஸ்து ஆகிடும். புரியுதுல்ல? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உபநிஷத்து 5 டைம்ஸ் சொல்கிறது, 5 டைம்ஸ் சொல்கிறது. ஓகே. இது அது வந்து ஷட்லிங்க தாத்பரியம். அதில் ஒன்று அபியாசம். அபியாசம்னா திரும்ப திரும்ப சொன்னால் அந்த கருத்து தாத்பரியத்துக்கு வரும். நேதம் யதிதம் உபாசத்தே, நேதம் யதிதம் உபாசத்தே, நேதம் யதிதம் உபாசத்தே, நேதம் யதிதம் உபாசத்தே, நேதம் யதிதம் உபாசத்தே. யார் உபாசகர்கள் உபாசனை பண்ணுகிறார்களோ அந்த தெய்வம் உபாசனை, அது பிரம்மன் அல்ல. கன்ஃபியூஸ் ஆகுங்க. 4:1-4 பிரம்மசூத்திரத்தில் ந பிரதீகே நகி சக. உபாசிப்பது பிரம்மத்தை பிரதீகத்தில் அல்ல, அது பிரம்மன் அன்று. பிரதீகத்தில் உபாசிக்கின்ற உபாசகன் என்ன பண்றானோ அது பிரம்மன் கிடையாது. பிரம்மசூத்திரம் அடுத்து சொல்றது 4:1-5 பிரம்மசூத்திரம் சொல்றது பிரம்ம திருஷ்டிஹி உத்கர்ஷாத். அப்படின்னா என்ன? பிரதீகத்தை பிரம்ம திருஷ்டியோட பார்க்கணும். எந்த ஒரு விக்கிரகத்தையும் எந்த வித ரூபத்தையும் அதை பிரம்ம திருஷ்டியில் பார்க்கணும். ஆனால் பிரதீகத்தை உயர்த்தலாம் ஒழிய அந்த பிரதீகத்தினால பிரம்மத்தை தாழ்த்தப்படாது. ரூல். அந்த பிரதீகத்தை இப்போ ஒரு இது பிரதீகம்னா அது லிங்கம்னா அந்த பிரதீகத்தில் பிரம்மனை வந்து ஏற்றி வைக்கலாம். சிவபெருமான பிரம்மத்தை ஏற்றி வைக்கலாம். சூரிய தேவன் வந்து பிரம்மன் நம்ம சொல்கிறோம். புரியுதா? அதை வந்து உத்கிருஷ்ட பண்ணலாம். ஓகே, வசத்தலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் இந்த நாமரூப பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு காட்சியை வச்சு பிரம்மத்தை தாழ்த்தப்படாது. இது வியாசாச்சாரியருடைய பிரம்மசூத்திரத்தில் இருக்கு. ஓகே. ஸோ பிரம்ம திருஷ்டிகி உத்கர்ஷம். ஓகே, அப்படி சொல்கிறாரு. அதனால் ஸோ அது மாத்திரம் இல்லை, பிரம்மத்தினுடைய தாழ்த்தாமல் பிரதீகத்தை உயர்த்தத்துக்கு தெரியணும். இது ஒரு ஸ்லைட்டு அந்த கோடு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மத்தினுடைய ரெப்ரசன்ட்டு தான் இது எல்லாமே. புரியுதா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. இங்கே 2:14 மந்திரத்தில் ஸ்ருணு அட்வான்ஸ் யோகா எதற்கு பர்பஸ் ஆகிறதுனா கிரமமுக்திக்கு அவசியமாக தேவை. ஆனால் நமக்கு வந்து சத்தியோமுக்தி, புரியுதா, நிதித்தியாசனம் அதுக்கு தேவை, உபாசனா கிடையாது. ஓகே. அப்போ அஷ்டாங்க யோகத்தினுடைய அனுஷ்டானம் பர்பஸ் என்ன? சாதன சதுஷ்டயத்துக்காக. என்ன பர்பஸ்?
இந்த அனுஷ்டானம் பண்ணுற யோகா பண்ணுறதுனுடைய பர்பஸ் என்ன? ஒன்லி ஒன் பர்பஸ்ஸு, அது சாதன சதுஷ்டிய வரத்துக்காக தான். வேதாந்த விசாரம் எதுக்கு? அனுபூதி, ஜீவன் முக்திக்கு. ஓகே, அப்போ ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், தியானம் ஞானத்தை கொடுக்காது. ஓகே, தியானம் எப்பேற்பட்ட தியானமும் ஞானத்தை கொடுக்காது, அறிவு கொடுக்காது, அமைதியான மனசை கொடுக்கும். ஞானம் அமைதியான மனசை கொடுக்காது. புரியுதா? எது எதுக்குன்றது புரிஞ்சு அது அதுக்கு அதை பண்ணும். அப்போது வேதாந்த விஜானார்த்தம், வேதாந்த விஜானார்த்தம் அதில் வருது இல்லையா, சாஸ்திரம் இம்பார்ட்டன்ட். அதே உபநிஷத்து வேதாந்த விஜானார்த்தம், வேதம் இம்பார்ட்டன்ட், பிரமாணம் இம்பார்ட்டன்ட். அதே வேதம் என்ன சொல்கிறது? குருமேவ அபிகச்சேத் சொல்கிறது. அப்போ குரு வேதாந்த வாக்கிய விசாரம் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுதான் ஞான யோகம். ஓகே, அப்போ சிரவணம் ஏவ அபரோக்ஷ ஞானம் ஹேதுஹு, விசார சாகரம் அப்படி ஒரு டெக்ஸ்ட், அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ எது ஞானம்? எது ஞானம்? அதில் தான் 14லேருந்து 17 இந்த ஞானத்தை பற்றின விசாரத்தை சொல்லி முடிக்கிறது மந்திரம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். ஜீவாத்மா கன்வெர்டட் டு பரமாத்மா. இந்த கன்வர்ஷன் வந்து நாட் பாபி, புண்ணியசாலி பாபி ஆக்கிறது அவன் ஒரு கன்வர்ஷன் பண்ணுறான். அந்த கன்வர்ஷனில் இந்த கன்வர்ஷன் சம்சாரி ஜீவா, நாட் பாபி ஜீவா. பாபி சொல்கிறது இல்லை, நம்ம சம்சாரி தான் சொல்லுவோம் நம்ம. ஓகே, சம்சாரி ஜீவாவை அசம்சாரி ஜீவாவா ஆக்கணும், அமிர்தஸ்ய புத்திராக. அப்போது இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அதுதான் கரெக்டு. கன்வர்ஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் உண்மையும் கூட. அந்த இதுவே அபூர்ணத்துவத்திலிருந்து பூர்ணத்துவத்துக்கு கொண்டு வரணும். புரியுதா? அகம் பூர்ணோகம், அகம் பிரம்மாஸ்மி, சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம் சிவோகம். அப்போது இன்னைக்கு வந்து இதுலேருந்து சிரவணம் மனன நிதித்தியாசனத்தில் பண்ணணும். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்போது சரி சுவாமி, இதில் எப்படி சொல்கிறது? ஒரு ஏழையை நிறைய ஒர்க்கு கொடுத்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் கொடுத்து அவனை எப்படி லிஃப்ட் பண்ணுறாமோ, பெரிய பணக்காரனை ஆக்குறமோ, அந்த மாதிரியா? அல்லது வார்டு மெம்பர் மெதுவாக எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி பிரதமர் மந்திரி வரைக்கும் கொண்டு போகிறேன், அந்த மாதிரி வந்து ஜீவாத்மாவை குவாலிஃபை பண்ணி ஒன் ஃபைன் மார்னிங் இன்ஃபினிட் பிரம்மன் அப்படி பண்ணுறதா? புரியுதுல? கிராஜுவலாக அவனுடைய அகங்காரத்தை மாடிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ணி ஒன் ஃபைன் மார்னிங் நீ தான் பிரம்மன். எப்படி மற்ற லௌகிக விஷயத்தெல்லாம் வந்து உன்னை வசதி டெவலப் பண்ணி ஒரு பெரிய ஆளை ஆக்கிறதோ, அதுபோல் உபநிஷத்து நீ இப்போ சம்சாரி ஜீவனாக இருக்க. ஓகே, அதெல்லாம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி ஒரு நாள் வந்து நீ இன்ஃபினிட் பிரம்மன். ஓகே, சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி பண்ண போகிறதா? நோ. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறது? ஒன்லி ஃபார் ரிமூவல் யுவர் மிஸ்கன்செப்ஷன். நான் சம்சாரி ஜீவானி நீ நினச்சின்னு இருக்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டா இவர். தேர்ஃபோர் ஜீவாத்மா மைனஸ் இம்பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. ஜீவாத்மா மைனஸ் இம்பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. கரெக்ட்? ஸோ அப்போது பரமாத்மா கிருஷ்ணா இஸ் ஈக்குவல் டு கல் மைனஸ் வேண்டாத பகுதியில் இருக்கிற கல் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா. ஒரு சிற்பத்தில் கிருஷ்ணா ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த சிற்பி கிருஷ்ணரை உருவாக்கவே முடியாது ஒரு நாள். அவன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எங்கெங்கெல்லாம் வேண்டாத பகுதி இருக்கோ அதை மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டான், விக்கிரகம் கிடைச்சது. புரியுதா? அதே மாதிரி தான். ஓகே, அப்போது ராக் கன்வர்ஷன் டு மகாநாராயண ஸ்ரீ மகாநாராயண சுவாமி ஆலயம். அது வந்து எல்லாருடைய புகலிடமாக இருந்த ராக்கு, மலை, மவுண்டனு, அதை கன்வர்ஷன் டு மாடிஃபிகேஷன் டு என்ன ஆயிருக்க, என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே பண்ணல. கொஞ்சம் சில இடத்துலலாம் வந்து கல்லை பேர்த்து சரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கல்லை பேர்த்தும் மேலே இது பண்ணி சுவாமி வந்துடும். அதே மலை இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாரும்? புரியுதா? அதனால தான் சாஸ்திராலயத்தில் என்ன பண்ணும், முதல்ல பிள்ளையாரவே அப்படின்னு முன்னாடி. அப்போ என்ன ஆகும், வரும்போதே சாஸ்திராலயத்தை நமஸ்காரம் பண்ணுவான். சாஸ்திராலயம் புரியுதா? கையெடுத்து கும்பிடுவான். இங்கே பிள்ளையார் இல்லைன்னு வச்சுக்கோ, பங்களா இருப்பா, இப்படி போயிடும் கண்ணு. இப்போ இப்படி பார்க்க மாட்டான்,
இப்படி பார்ப்போம். இப்படி பார்த்தால நிமித்தின பிறகு இப்போ மகாநாராயணா இப்படி பண்ணுவோம். நீ உள்ள சாஸ்திரத்தில் வரும்போது இப்படி பண்ணிட்டு தான் உள்ள வரணும், வேற வழியே கிடையாது. பட்டொலி வீசி பறக்கிறது அங்கே பகவத் துவஜம், புரியுதா? நீ கேட்டுக்குள்ள வரும்போதே மகாநாராயண சல்யூட் ஆகும். உள்ள வந்து இப்படி நமஸ்காரம் பண்ணும், தலையை தாழ்த்தணும். பிள்ளையார் இருக்காரு அங்கே, புரியுதுல்லைப்பா? அதுதான் டெக்னிக், இதுதான் கணபதி டெக்னிக் பேர், இது பேர். அதனால ஸோ சம்ஜாய். அப்போ கல்லில் இருக்கிறது என்ன பண்ணிருக்கா ஸ்தபதி? ஒரே ஒன்று தான் பண்ணிருக்கான், செதுக்கி எடுக்கிறான். குருநாதர் என்ன பண்றாரு? சம்சார ஜீவாவை செதுக்கி எடுக்கிறார். பெயின் இருக்கும், ரத்தம் வரும் மைண்ட்லேருந்து, அப்படிதான் மைண்ட்லேருந்து ரத்தம் வருது உங்களுக்கு தெரியுமோ? கால்லேருந்து ரத்தம் வருது உங்களுக்கு தெரியும். ரொம்ப கிட்டக்க வந்த ஆளுக்கு தான் இந்த ரத்தம்லாம் வரும். தூரக்க சேஃபாக இருந்தீங்கன்னா ஒன்றும் ரத்தம் வராது, கிட்டக்க வந்து பாருங்க. அதனால ஆமாம், வீல் வீல் கத்தும், அப்படியே மனசு பும்புரும். சே என்ன இருந்தாலும் நான் என்ன அப்படியா சொல்லிட்டான், என்னதான் நான் பிரம்மனா இருந்தா கூட எப்படி நீ தானே பிரம்மன் சொல்லிட்டுனா என்ன கூட மனசு வலிக்கிற மாதிரி நீங்க பேசக்கூடாது சுவாமி. ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிறான் அனாத்மாவை, நான் நின்று பிடிச்சிக்கிட்டான். பிரம்மன் இருக்கட்டுமே, பிரம்மன் ஒன்று இருக்கு, ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிரம்மன் இருக்க மாதிரி இருக்கான். அதுதான் நீ இது சம்பந்தம் இல்லாத சொல்றது. இந்த ஷிஃப்டிங் பண்றதுக்குள்ள படாத பாடு. இதுதான் மிஸ்கன்செப்ஷன். அந்த மிஸ்கன்செப்ஷன் சொந்த ஐடியா, இவர் சொந்த ஐடியா, மை ஐடியா. மை ஐடியாவே அதுதான் எடுக்கணும்னு சொல்றது. உன் ஐடியா சொல்ற இல்லையா, உன் ஐடியான்னு என்னைக்கு சொல்றியா அதை எடுத்துடணும். புரியுதுல? மை ஓன் ஐடியா. எப்படி மை ஓன் ஐடியா? ஓன் ஐடியாவில் இங்கே ஒர்க் அவுட் ஆகும், புரியுதா? திஸ் இஸ் சாஸ்திர ஐடியா, புரியுதா? இது இஸ் சாஸ்திர ஐடியா. அது இன்டர்பிரேட் மை ஐடியா, அது பாசிபிலிட்டி இருக்கு, புரியுதா? அதுக்கு சுத்த சத்துவம் வேணும், புரியுதுல? இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு முடியலாமா? பண்ணலாம், ஆனால் அதுக்கு சுத்த சத்துவம் வேணும், புரியுறதில்ல? அப்போ அதை எப்படி பொருள்படுத்துறதுன்றதை பண்ணலாம், ஆனால் அதை நம்முடைய ராகத்வேஷம் உள்ளுக்குள்ளே இருந்துன்னா என்ன ஆகும்? தப்பாயிடும். அதனால தான் ஒரே வார்த்தையை வச்சுட்டு நிறைய தத்துவங்கள் வந்ததுனுடைய ரீசன் என்னன்னா, அவன் வேதத்தை நம்புறான், ஆனால் வேதத்திலிருந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் ஒரே வேதத்தை, புரியுதா? அதனால இத்தனை மதங்கள் வந்திருக்கு. அதனால் இதில் ரொம்ப ரொம்ப பியூர் மைண்டு வேணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும். எது எது ரைட்டாக இருக்கிறதோ அது எனக்கு கொடு, அப்படி தான் நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும், பாருங்க. அப்போ யுவர் இந்த பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா யுவர் விஷன் சேஞ்ச், யுவர் லைஃப் சேஞ்ச், எவ்ரிதிங் சேஞ்ச். ஒன்லி பர்செப்ஷன். உன்னுடைய விஷன் என்ன, எந்த திருஷ்டியில் நீ பார்க்குற ஒரு விஷயத்தை அதை சொல்லு. சம்சார திருஷ்டியில் பார்க்குறியா, உன்னுடைய தேகத்தினுடைய திருஷ்டியில் பார்க்குறியா, உன்னுடைய வெறுப்பு திருஷ்டியில் பார்க்குற, எந்த திருஷ்டியில் பார்க்குற? சாஸ்திர திருஷ்டியில் பார்க்குறியா ஒரு விஷயத்தை, இல்லை உன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் பார்க்குறியா? அது நீ கண்டுபிடி. திஸ் இஸ் வேதாந்த ஜர்னி. வேதாந்த ஜர்னியில் ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்ன பர்பஸ், என்ன பர்செப்ஷன். பர்செப்ஷன் என்ன, பர்பஸ் நீ என்ன முடிவு பண்ணுறியோ பர்செப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, அதனால் இது ரொம்ப ரொம்ப விசாரிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஜீவாத்மா -3 கவரிங். தேர்ஃபோர் திஸ் இஸ் சின்முத்ரா. ஓகே, இதில் இந்த 3 இது இருக்க ஃப்ரீ நோஷன், இதை விட்டுணும். அகம் ஸ்தூல சரீரகா, அகம் சூக்ஷ்ம சரீரகா, அகம் காரண சரீரகா. நோ, அகம் ஜீவாத்மா, பரமாத்மா, அசிபதம், ஐக்கியம். ஓகே, திஸ் இஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது 3 நெட்டுக்காக வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் உனக்கு. இது இன்னும் பெண்ட் ஆகி நமக்கு, இது ரெண்டும் பெண்ட் ஆகி ஒரு பாவமாக இருக்க மாதிரி இருக்குது. ரகசியம் இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. இப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு பளிச்சுன்னு இதுதான் தெரியும், புரியுதா? இது இல்லை, இது விளக்கியாச்சுன்னு இருக்கும். இப்போ விளக்கியாச்சு. இது ரெண்டும், இது லீனியர்ஸு, இது சைக்கிள். ஓகே, ஸோ இது ஜீவ ஈஸ்வர ஜகத் எல்லாம் இதை விட்டுட்டு இதில் பண்ணு. திஸ் இஸ்
இது ஜீவ பிரம்ம ஐக்கியம். எப்போலாம் டவுட் வருதோ இப்படி வச்சுக்கிட்டோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படி சொல்லணும். புரியுதா? இப்போ சம்சாரி ஜீவா, இப்போ சம்சாரி ஜீவா, இப்போ சம்சாரி ஜீவா மொத்தமாக இப்படி லோகத்தோட ஐக்கியமாயிடுச்சு. புரியுதுல? அதனால நீ இப்படி பண்ணுறியா, இப்படி பிடிச்சதை வந்து மூணுத்தையும் விலைக்கு இப்படி பண்ணுறியா, இப்படி பிடிச்சிக்கிறியா, இதுக்கு பேர் ஹோல்டுன்னு பேர். எதை ஹோல்டு பண்ணுறியோ யுவர் ஹோல்டு, போல்டாக சொல்கிறேன் நான். புரியுதா? அதனால் இந்த எதையும் ஹோல்டு பண்ணாது, தயவுசெய்து எதையும் ஹோல்டு பண்ணினியோ போச்சு. ஃப்ரீ ஹேண்டட், ஃப்ரீ ஹேண்டட்ரா சொல்கிறேன், ஃப்ரீ ஹேண்டட் இருக்குன்னு அதுதான் சொல்கிறது. ஃப்ரீ ஹேண்டட்னா ஃப்ரீ நோஷனோடு இருக்கணும். ஃப்ரீ நோஷனாக இருக்கணும், அங்கே ஃப்ரீ நோஷன் இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ ஓப்பன் மைண்டோடு இருக்கணும், எவ்ரிதிங் ஓப்பன் மைண்ட். புரியுதா? இதுதான். அப்போ -3 கவரிங் மலம் விக்ஷேபம் ஆவரணம் மூணுத்து விட்டுட்டுனா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. புரியுதுல? அதனால் பரமாத்மா நீ. சங்கரர் ஆத்மபோதத்தை சொல்கிறாரு, சிரவணாதி பிரதித்திப்தோ ஞானாக்னி பரிதாபிதா ஜீவ சர்வமாலான் முக்தா ஸ்வர்ணவத்து தயோ ததே ஸ்வயம். என்ன அப்படின்னா இவர் சொல்கிறாரு, தங்கத்தை உருக்க உருக்க கொதிக்க வைக்க வைக்க அதனுடைய அசுத்தம் நீங்க அந்த தங்கம் பல 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 பலன்னு ஆகலாம், ஸ்வர்ணமாக. புரியுதா? அதுக்கு ஆச்சாரியல் எடுத்துக்கிற உதாரணம் வந்து இது பிரமாணம் வந்து இந்த உபநிஷத். அந்த ஆத்மபோதத்தில் சொன்ன 66வது ஸ்லோகம் ஆத்மபோதம். ஸ்வர்ண திஷ்டாந்தம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து பிரமாணம். புரியுதா? இங்கே சொல்கிறாரு 14வது, யதைவ பிம்பம், யதைவ பிம்பம் ஒரு ஷைனிங் இருக்க, ஷைனிங் பிம்பம் மூர்த்தி விக்கிரகம். அது என்ன ஆச்சா, மிருதயா உபலிப்தம். மிருதயா உபலிப்தம். நம்ம ஊரில் வந்து அப்பப்போ வந்து தோண்டும் போது சிலை கிடைச்சதெல்லாம் சொல்கிறான் இல்லையா, அது போய் அந்த பஞ்ச விக்கிரகம் 5 பொண்ணால் ஆனது உள்ளர போய் இருக்கும். பஞ்சலோகம் மண்ணெல்லாம் போட்டு இதில் போய் இருக்கும். நம்ம ஆஸ்திரேலியா இவர் இருக்கால பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டரா பேர் என்ன, டோனி, மிஸ்டர் டோனி வந்து அவர் இங்கே வரும்போது ஒரு நடராஜர் சிலையை கொண்டு வந்து ப்ரைஸ் கொடுத்தார். நம்ம பிரதம வந்திருக்கேன், உங்கள் ஊர் சிலை அப்போ திருடிட்டு போயிட்டான், இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. போனதெல்லாம் திருப்பி இப்போ வந்துன்னு இருக்கு. புரியுதா? அது வந்து அப்படியே அதை பல 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 பலன்னு பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஒரிஜினல் வருது. இப்போ இந்த பலபலக்கிறதுக்கு ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, மாடிஃபை பண்ணியிருக்காங்களா? நத்திங். அதில் இருக்கிற அழுக்கு மாத்திரம் நீக்கப்பட்டிருக்கு. நீக்கணும்னு ஸ்வர்ணம் பலபலன் இருக்கு. மிருதயா உபலிப்தம் தது சுதாந்தம். சுதன்னா கிளீனு, சுத்தம் பண்ணினோன்னு மிருதயா உபலிப்தம் தது சுதாந்தம். அதனால தேஜோமயம் பிரஜயத்தது, அது தேஜோமயமாயிடுச்சு. ஓகே, அப்போ மங்கிருந்த பிம்ப மூர்த்தி தேஜோமயமாக ஒளி வீசுறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணினா, ஒன்று ரிமூவல் மாத்திரம் பண்ணிப்பட்டது, ஆட் பண்ணல, மாடிஃபை பண்ணல, ஒன்றுமே பண்ணல, ரிமூவல் மாத்திரம். அப்போ ஜீவா மீது மூடி இருக்க மிருத்து, மிருத்துனா களிமண், அவங்ககிட்ட மூடி இருக்கிறது மிருத்து என்னது, மலம் மிருத்து, விக்ஷேபம் மிருத்து, ஆவரணம் மிருத்து. அப்போ விக்ஷேபம் எதனால் போகும், மனசஞ்சலம் எதனால் போகும், தியானத்தினால போகும். மலம் எதனால் போகும், கர்மயோகத்தினால போகும். ஆவரணம் எதனால் போகும், சரி கடைசியாக ஆவரணம் மாத்திரம் வச்சுட்டு அதில் போட்டா மீதி ரெண்டும் அப்படியே போட்டோமே, அஜ்ஞானத்தானே இதுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அந்த அஜ்ஞானத்தை மாத்திரம் நிறுத்திட்டா இப்போ மீதி ரெண்டும் போயிடும் இல்லையா, கணக்கு கரெக்டாக இருக்குல்ல. இப்போ உனக்கு பசி எத்தனை இட்லி சாப்பிட்டா போகிறது, 8 இட்லி போடும் சில பேருக்கு. அந்த 8வது இட்லியை மாத்திரம் சாப்பிட்டுட்டா பசி போயிடும். எப்படியா 7 இட்லி போய் 8வது இட்லி போகும்போது தான் அந்த பசி கொஞ்சம் போகிறோம் அப்படி வரும். புரியுறதில்ல? அதனால் இதில் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிருத்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த என்ன இந்த இது இருக்க போன்விட்டா டப்பா,
அதுக்கு நீ கழுவி பாருங்க. ஒரு தடவை கழுவினா சுத்தமாகாது. முதல்ல கழுவும்போது பிளாக்காக வரும், செகண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வரும், மூணாவது தடவை கழுவும்போது அப்படியே வரும், நாலாவது பல அப்படியே ஒயிட்டாக இருக்கும். புரியுது? அல்ப போன்விட்டா பாட்டிலே இத்தனை இருக்குன்னா இது ஜன்மாந்திர இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ எடுக்க நாங்கள் நேபாள் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். கைலாய மலைக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு 15 நாள் குளிக்கல. இங்கே இருக்கார் இவர் நம்ம புரியுதா? எல்லோரும் தனித்தனி ரூம், அது 5 ஸ்டார் ஹோட்டல், அது உள்ளே விட்டுட்டான். ஒரு டப்புலெல்லாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டப்புல குளிக்கிறேன் நான். ஓகே, டப்புன்னா தெரியல உங்களுக்கு, இப்போ தொட்டி மாத்திரை ஊற்றுருவா குழந்தெல்லாம் குளிக்கிற மாதிரி. குளிச்சு எழுந்தா அந்த டப்பு முழுக்க ஒரே கண்ணு கரையல் இருக்கு, என்ன பிசுக்கு அழுக்கு, யாருக்கும் சொல்கிறதுக்கு வெட்கம் என்ன அப்படி. ஆனால் இது என்ன இருந்தாலும் ஒரு இருக்கும்ல, அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட டியூ செம்ம அழுக்கு லேயர் லேயராக போச்சு. ஓ உனக்கும் லேயர் லேயராக போச்சு. எல்லாருக்கும் இருக்குது இந்த அழுக்கு, புரியுதா? இந்த அழுக்கு போகணும். அந்த அழுக்கு போன பிறகு ஒரு சந்தோஷம். சும்மா ஒரு 10 நாள் குளிக்காமல் இந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு சுகம் இருக்குது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அந்த வெளியில் வந்து இதில் வச்சான் சப்பாத்தி இந்த நோச்சான் ஒரு 10-20 ஐட்டம், அது ஒரு ஜாய். அதை விட ஜாய் ஐ ஃப்ரெஷ் அவன் சொல்லிக்கிறான். அந்த மாமி வந்து 70 வயசு ஐ ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுது. புரியுதுல? வெளியில் இருக்க சுத்தத்துக்கு எப்படின்னா அக சுத்தம் அப்புறம் அஜ்ஞான சுத்தம்லாம் இருந்தால் எப்படி இருப்பாம? ஆனந்த புருஷா. தத்துவத்து ஆத்ம தத்துவம் ஸ்வர்ணபிம்பம் எதையும் சேர்க்காம அல்லது புதுசாக சேர்க்காம எப்படி தங்க விக்கிரகம் ஆகிறதோ அது போல இவன் ஸ்வதர்மம், கர்மயோகம், உபாசனை, சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்து மூலியமா சொக்க தங்கமாக மாறிவிட்டான். புரியுதா? சொக்க தங்கம். அதனால் தேகி பிரசமீக்ஷிய. ஸோ தேகி ஜீவாத்மா ஜீவன், சாதகன் முமுக்ஷு பிரசமீக்ஷிய. தன்னை சாஸ்திர பிரமாண கண்களோடு இப்போது பார்க்க ஆரம்பிட்டான். அந்த சாஸ்திர திருஷ்டி இப்படி கண்ணாடி போட்டோன்னு மையேவ சகலம் ஜாத்தம், இதெல்லாம் நான் தான் உண்டாக்கினது தெரிஞ்சுட்டோம் அவனுக்கு. புரியுதுதான்? அந்த சொப்பன பிரபஞ்சத்தில் விழித்து கொண்டது போல ஜாக்கிரத பிரபஞ்சத்தில் விழித்து கொண்டு தான். எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்விதி. அத்வயம், அயம் அத்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேறாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏகக பவதி அத்வயம் பவதி. சாந்தம் சிவம் அத்வைத்தம். அகம் சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் கிருதார்த்த பவதி. இதை புரிந்து கொள்றதுக்கு அவன் என்ன பண்ணான்? எதையும் இழக்கவில்லை, வாழ்வில் அதிருப்தி இல்லை. அகம் பூர்ணகா பவதி. தேர்ஃபோர் என்னாச்சு? வீத சோக பவதி. ஏக்கத்துவம் அனுபஷ்யதி. கக சோகா கக மோகா வீத சோக பவதி. துக்கேஷு அனுத் விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா வீத ராக பயக்ரோதகா ஸ்திதத்திர் முனிருச்சதி. அவன் ஆனந்தமாயிட்டான். மைண்ட் வெரி லைட் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் 15வது மந்திரத்தில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். 15 யதாத்மதத்வேன தூ பரமதத்துவம் பிரேமதத்துவம் தீபோபமேனேக யுக்தः பிரபஸ்யேத். அஜம் த்ருவம் சர்வதத்வைர்விசுத்தம் ஞாத்வா தேவமுச்யதே சர்வபாசைः. ஞாத்வா தேவமுச்யதே சர்வபாசைः. யுக்தா பரமதத்துவம் பிரபஸ்யேத். யுக்தா அஷ்டாங்க யோக அனுஷ்டானம் பண்ணினால் அவனுக்கு அடைந்த சாதன சதுஷ்டி அடைந்த யோகி யோகத்தினால் திருப்தி ஆகாமல் வேதாந்தத்துக்கு வந்தவன். புரியுதா? ஸோ யோகத்தினால அனுஷ்டானம் பண்ணதுனால சாதன சதுஷ்டத்தை அடைஞ்சி அதில் திருப்தி ஆகாமல் இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடித்தவன், அதற்கு வேதாந்தத்துக்குள்ளே வந்தவன் யுக்தா. யுக்த யோகி. புரியுதுல? ட்ராவல் எப்படி இருக்கு பாரு, கரெக்டாக ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து சொல்கிற மாதிரி இருக்கு பாரு. அப்படி இவன் என்ன பண்ணினானா பரம பிரம்ம தத்துவம்
பிரபஸ்யேத். இந்த பிரம்மத்தினுடைய கிளாரிட்டி உள்ளவன் பிரபஸ்யேத். கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் எந்த கான்டெஸ்டில் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த திருஷ்டியில் இதை சொல்கிறாரு, இந்த திருஷ்டியில் இப்படி சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டான. முறைப்படி சரியாக கிரகித்து கொண்டவன், முறைப்படி சரியாக கிரகித்து கொண்டவன். அப்போ பிரம்மன் இஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி. அதனால் மற்றல அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. புரியுறதுல? அதனால் என்ன, பிரம்மனை எப்படி தெரிஞ்சுட்டான், எப்படி, அது முக்கியம். பிரம்மனை எப்படி தெரிஞ்சுனா, பிரமேயமாக தெரிஞ்சுக்கல, அவன் பிரமாதான், நானாக தெரிஞ்சு கொண்டான். அப்போ முதல் ஸ்டெப்பு அகம் ஆத்மா, நான் அனாத்மா இல்லை. ரெண்டாவது ஸ்டெப் என்ன, அந்த ஆத்மா பிரம்ம, நான் ஐ எம் த பிரம்மன், இன்ஃபினிட், எல்லையற்றவன், பூர்ணம். இப்படி அயம் பிரம்மன்னு சொல்லிட்டா, அப்ப ஐயோட பொருள் என்ன, அந்த அயம் பிரம்மன் சொல்லிட்டா நானோட பொருள் என்ன ஆயிடும், கோண்ட நீ கிடையாது அன்னைக்கு, என்னைக்கெல்லாம் சொல்றியா அன்னைக்கு நீ கிடையாது. புரியுதுல? ஜாதகம், பேரு, நட்சத்திரம் அதெல்லாம் யாருக்கு, மோடி மஸ்தானுக்கு. ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு நட்சத்திரம் கிடையாது, நாள் கிடையாது, திதி கிடையாது, வாரம் கிடையாது, சூளை கிடையாது, குளிக்க கிடையாது, புரியுதா, ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயமும் யாருக்கு, அனாத்மா. புரியுதா? அந்த பத்துக்கு தான். பத்துனா பத்மநாபன். ஓகே, அதனால பத்து இல்லை ஷார்ட் நேம். புரியுதா? சுப்பு. புரியுதுல? எல்லாம் அவருக்கு தான், எனக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. நான் யாரு, ஐ எம் பிரம்மன். புரியுதா? பிரம்மத்துக்கு கிடையாது. ஓகே, பிரம்மத்துக்கு ராகுகாலம் யமகண்டம் குளிக்க எல்லாம் இருந்து நான் என்ன ஆகிறது, அது எப்போ புறப்படுறது, எங்கே புறப்படுறது, அது மொத்தமாக தான் இருக்கிறது, இப்படி நகரவே நகராது. புரியுதா? பிரம்மன், டோட்டல் பிரம்மன். ஓகே, அதனால இவனுக்கு எந்த விஷயத்திலையும் மோதல் கிடையாது. அயம் சாட்சி சைத்தன்யம் ஆயிட்டா அவனுக்கு வந்து எந்த விதமான மனசில் ஏற்படுகின்ற விருத்தி இருக்கு இல்லையா, அந்த விருத்தியில் கோபம், தாபம், எரிச்சல், மானம், மரியாதை, கௌரவம், இதெல்லாம் சோ மெனி விருத்தி மைண்டுக்குள்ளே ஏற்படுறது பாரு. அதில் ரியாக்ஷன், ஆக்ஷன், இன்ஆக்ஷன்ஸ்லாம் வருதுல, அதெல்லாம் விட்டு தொலைத்தவன் அயம் த சாட்சி சைத்தன்யம். அப்படி உணர்ந்து கொண்டான். அப்படி அவனுக்கு வராதானா, வரும். அது அவனுடைய கண்ட்ரோலில் கோபம் வரும், அவனுடைய கண்ட்ரோலில் வரும். இதெல்லாம் சும்மா நாடகம் இருக்க மொழிய, அவனுடைய ஹேண்டலில் இருக்க மொழிய, அதுவாகவே ஆயிட மாட்டான். சும்மா விவகாரத்தில் இல்லைன்னு மிளகா அரைச்சிடுவான்னா, சாமி வந்து எல்லாம் சமமாக பார்க்குது அப்படி சொல்லிட்டு எகிரி சாமி இங்கே காரணமா அப்படின்னு மேலே அப்படின்னா, இந்த ஆய் சொல்கிறது கோபத்தை எப்படி சொல்கிறேன்னு புரியணும். யாருக்கு தெரியும்? அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். புரியுதுல? இது எல்லாமே அவனுக்கு தான் தெரியும். அதனால் வெளியில் லோகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை ஹேண்டில் பண்ணலாம், அதுவாகவே சத்தியமாக பார்க்கப்படாது. அவ்வளோதான். இதில் ஒரு அறிவு இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா வந்து நீ வந்து வேதாந்த என்ன இப்போ இப்படி போயிட்ட, அந்த பாம்பு கதையாகிடும் இல்லையா? பாம்பு கடிக்காத சொல்லிட்டு போயிட்டார் அவர். உடனே பசங்களாம் அடித்து அது தூக்கி நெரிச்சு, என்னப்பா இப்படி இப்படி குற்றுயிர் கொலையுமா இருக்க, எல்லாம் உங்கள் உபதேசம் ஸ்வேதா ஸ்வதர உபநிஷத்து தான் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? டேய், கடிக்காததான் சொன்னேன், சீராது சொல்ல, சீரு சீருவோருக்கு சீரு, அதுதான் முக்கியம். பாரதியார் சொல்கிற மாதிரி சீருவோருக்கு சீரு, நையப்புடை அப்படின்றார், நல்லா அடி உத அப்படின்றார். புரியுதா? ஆனால் வித்தவுட் ஹேட்ரட். ராமபிரான் மாதிரி சிரிச்சுட்டே ஒருத்தன் எவனா சண்டை போட முடியுமா? ஓகே, ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா எப்படி இருக்கும்? அது அந்த இதெல்லாம் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த இதில் என்ன கோதாவரி நதியா, கோதாவரி நதி தானே, அந்த சீதாவை தூக்கிட்டு போட்ட நீ தானடா அப்படிலாம் மியூசிக்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் பண்ணி இப்படி பண்ணிட்டு புரியுதா? அது மாத்திரம் இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்ற, என்ன அது? புரியுதா? அதுதான் இன்சல்ட். அவனுக்கு ராவணேஸ்வரனுக்கு இருக்கிற இன்சல்ட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னை பார்த்து உலகமே ஆடுறது அப்படின்னு. புரியுதா? இன்னைக்கு சண்டை போட்டது போகிறோம், நாளைக்கு வா அப்படின்ட்டார். புரிஞ்சதில் என்ன கட்ஸ் இருக்கும், என்ன கட்ஸ் இருக்குன்னா அவனை அடிச்சு போடுவோன்னு இவருக்கு தெரியும். புரியுதா? அந்த அளவுக்கு சக்தி இருக்குது.
அப்படி இருந்தால் நீ 2 நாள் விட்டு கூட அடிக்கலாம். நாளைக்கு நமக்கு நேரம் எப்படி இருக்குமோ இன்னைக்கே தீர்த்துறான். அதில் சம்சார ஜீவா புரியுதுல. அதனால ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவன் இவன். அதனால இவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் காம்பனண்ட் பாடி கிடையாது இவனுக்கு. புரியுதா? ஐ ஆம் த பிரம்ம சைத்தன்யம். அப்ப சரீரம் உள்ள வரைக்கும் விவகாரம் இருக்கும், சரீரம் இல்லைன்னா விவகாரம் போயிடும். விவகாரம் இருந்தாலும் விவகாரம் இல்லைனால் நான் இருப்பேன். சைத்தன்யம் நித்யகா சர்வகதகா. புரியுதா? அந்த பரம்பிரம்ம தத்துவம் பிரபஸ்யேத். எது ஆத்ம தத்துவம் தது பரம் தத்துவம் பிரபஸ்யேத். இதை அவன் பார்த்துட்டான். எது பிரத்யக்ஷத்துக்கும் பரோட்சத்துக்கும் காரணமாக இருக்கிறதோ, எதனால் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியுமோ, எதனாலையும் அறிய முடியாததோ அது ஆத்ம சைத்தன்யம், கான்சியஸ். புரியுதா? கான்சியஸ்னால எல்லாத்தையும் அறியலாம், ஆனால் அந்த கான்சியஸ் எதனாலையும் அறிந்து கொள்ள முடியாது. அறிபவன் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் அறிபவனை ஒரு நாளும் யாரும் அறிய முடியாது. உன் கண்ணை கொண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம், கண்ணை கண்ணால பார்க்க முடியாது. புரியுறதுல? கண்ணாடியில் பார்க்கலாம் சுவாமி, பெரிய புத்திசாலித்தனமா சொல்லிட்டே ஆகும். நான் பார்க்கறது ரிஃப்ளெக்ஷன் ஐ, நாட் ஒரிஜினல் ஐ. ஓகே, ஒரிஜினல் ஐ பார்க்கணும். இந்த சாஸ்திர திருஷ்டியில் பார்க்கறது தான் கண்ணாடியில் பார்க்கறது ஒன்று. கண்ணாடி இந்த சாஸ்திர தர்ப்பணத்தை தான் உன்னை ஒழுங்காக பார்க்க முடியும். உன்னை எங்கே பார்க்க முடியும்னா சாஸ்திர கண்ணாடியில் போனால் தான் உன்னை நீ என்ன ரூபம்ன்றது தெரியும் உனக்கு. புரியுதா? அந்த தத்துவத்தை இவன் பார்த்து கொண்டான். அதனால இவனுக்கு தியானத்தில் லைட் வரலாம், வராமல் இருக்கலாம், ப்ளூ வரலாம், ரெட் வரலாம், வராமே இருக்கலாம், டார்க்காக கூட இருக்கலாம். ஐயே டார்க்காக தமசு பா இன்னைக்கு இப்போ தமசு அப்படி இல்லை கிடையாது. தமசும் நானே, ரஜசும் நானே, சத்துவம் நானே, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குணமும் நானே, சர்வம் நானே. ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? தீப உபமேன, தீப பொலி மாதிரி பிரகாசமா இருக்கிறது. அந்த அதில் எந்த விதமான மாற்றம் கூடாது. அப்பேற்பட்ட தேவம் ஞாத்வா, தேவம் அந்த பிரகாச சைத்தன்யத்தை அறிந்து கொண்டவன், ஏகாத்மானம், பரமாத்மா ஜீவாத்மா அனாத்மா விட்டுட்டு ஏகாத்மாவை அறிந்து கொண்டவன். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? பிரம்மன் எப்படிப்பட்டது? அஜம் துருவம் நித்ய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனஹா. புரியுதா? அஜம் பிறப்பேறப்பட்டது, துருவம் மாறுதலற்றது, சர்வ தத்துவைகி விசுத்துவம். ஓகே, வேறு வேறு தத்துவம் இருந்தாலும் பஞ்சகோஷகி, பஞ்சபூதானி, பஞ்ச இந்திரியானி, பஞ்ச பிராணகா, இப்படி தத்துவம் வேறு வேறாக இருக்கலாம். விசுத்தம், என்னை சுத்தி அசுத்தி இருந்தாலும் நான் அசுத்தப்படாதவன். ஆகாசவத்து, ஆகாசத்தை பொல்யூட் பண்ண முடியாது ஒரு நாளும். அந்த ஆகாசம் கூட ஒரு விதத்தில் பொல்யூஷன். எப்படி பொல்யூஷன்? மாறுதல் என்ற பொல்யூஷன். அந்த ஆகாசம் கண்ட்ராக்ட் எக்ஸ்பேண்ட், அது கூட இல்லாதவன் நான். புரியுறதா? அப்பேற்பட்டவன் நான். ஓகே, அகம் சர்வ தத்வைகி விசுத்வம். இதை இப்படி ஏகாத்மானமாக ஒரே ஆத்மாவாக அறிந்து கொண்டவன் சர்வ பாசைகி முச்சதே, எல்லா பந்தத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். அப்படி சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, அடுத்தது என்ன முடிக்கிறாரு? 16 ஒரு இம்பார்ட்டன்ட் மந்திரம். ஞாத்வா தேவம் முச்சதே சர்வ பாசைகி. இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும், அடிக்கடி வரும். இதுதான் இந்த உபநிஷத்தினுடைய ரிப்பீட்டட் வார்த்தை. ஏஷா தேவ பிரதிசோனு சர்வாஹாம் பூர்வோஹ ஜாதஸ்ச ஊகர்பே அந்தஹாம் ச ஏவ ஜாதஸ்ச ஜனிஷ்யமானஹாம் பிரத்யஞான திஷ்டதி சர்வதோமுகஹ. அற்புதமான மந்திரம். இதுதான் உன்னை பற்றின உண்மையை தோல் உரிச்சி காட்டுற மந்திரம். நீ யார் அப்படின்றத. பரமாத்மா தேகியாக உள்ளான், க்ஷேத்ரஜனாக இருக்கிறான், நம்மகிட்ட இருக்கான். அதில் பிரத்யஸ் ஜனா, பிரத்யக் ஜனாஹா யோ வேத நிகிதம் குஹாயாம் ஈஸ்வர சர்வபூதானாம்
எல்லாருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கிறது யாரு? இறைவனை குடிகொண்டிருக்கிறான். உள்ளம் பெரும் கோயில், உள்ளக்குள்ள இருக்கவன் பிரத்யங் ஜனாகா. பிரம்மனே எல்லாருடைய உயிரிடத்திலும் குடிகொண்டிருக்கிறது யாரு? அந்த பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கிறது. அதனால அந்த ஆத்மாவே ஜகத்காரணமாக விளங்கி இருக்கிறது. புரியுதுல? எல்லாருக்கிட்டையும் அந்த உள்ளுக்குள்ள ஆத்ம ரூபமா பரமாத்மா சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். சாட்சின்னா புரியுதுல உங்களுக்கு? இப்போ நான் வந்து எனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா அப்படி உனக்கு தெரியுமா தெரியாதா? அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு? உனக்கு அறிவு இருக்காடா அப்படி சொன்னால் கோவம் வருது. எதுக்கு கோவம் வரணும் உனக்கு? சாந்தமாக சொன்னோம், எனக்கு அறிவு இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியும், புரியுதா? அது நான் சாட்சி அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்படி கோவமாக வரும். அறிவு இருக்கான்னு கேட்டால் இன்னமும் சொல்கிறானே அப்படின்னு. புரியுதுல? அதனால் இது வேர்ட்ஸ் இருக்க எனக்கு இருக்குது இல்லைன்னு ரெண்டும் தெரியும். இருக்குன்றது தெரியும், இல்லைன்றது தெரியும், புரியுதா? அதனால் ஒரு விஷயம், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த எல்லாம் தெரிகிறது, அந்த தெரிகிற ஆள் யாரோ அவர் தான் சாட்சி. அறிவு ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், சாட்சி. ஓகே, அகம் த சாட்சி, சைத்தன்யம். அந்த சாட்சியை விரலில் பார்த்துக்கிறதா இல்லை இங்கே பார்க்குறதா இல்லை பாடிக்கு வெளியில் பார்க்குறதா? சொல்ல, அந்த சாட்சி தான் எல்லாமாக இருக்கிறது. அடுத்தது புரியுதா? அதனால் அந்த சாட்சி பேர் ஆத்மா. அதுக்கு பேர் தான் ஆத்மா. நீ மீதெல்லாம் அந்த சாட்சினால் பார்த்தியா, அதெல்லாம் அனாத்மா. புரியுதுல? அந்த ஆத்மா. ஓகே, அந்த அனாத்மாவும் எனக்கு வேறானது அல்ல. ஃபைனல் ஸ்டெப்பு. அந்த அனாத்மாவும் எனக்கு வேறாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அனாத்மா என்னது? மித்யான்னு அர்த்தம். அகம் சத்தியம் அந்நியத்து மித்யா. மித்யான்னு என்னது? பாடி, மைண்டு, சென்சஸ். ஓகே, மற்றதெல்லாம் மித்யா சொல்ல வேண்டாம். மித்யான்னு சொன்ன என்ன அர்த்தம்? பாடி, மைண்டு, சென்சஸ். இதை மித்யா ஆக்கிட்டோம்னா, பாடியை மித்யா ஆக்கிட்டோம்னா, பாடியோட சேர்ந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்னது? மித்யா 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 மித்யா. மித்யான்னு என்னது? ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னா என்னது? அன்ரியல். அன்ரியல் என்ன? யூஸ்ஃபுல். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவான். இது போய் சொல்லி பாரு நீ வெளியில் போய். அன்ரியல் யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா? நீ புத்திக்கு கெட்டு போச்சா உனக்கு? அப்படின்னா கெட்டு போடலாம் தான் வந்து சொல்லின்னு இருக்கேன். புரியுதுல? ஸோ ஒண்டர்ஃபுல். ஓகே, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அதப்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயः ஓஷதபியோ அன்னம் அன்னாதிட்லி வடை புருஷः. இந்த சரீரம் என்கிட்டருந்து தோன்றியது. புரியுதுல? என்கிட்டருந்து தோன்றியது. நான் வந்து இது அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த அம்மா அப்பா தோற்றுவித்தோடனே நான் தான். புரியுதா? இல்லை பைத்திய மாதிரி பேசாதீங்க. எப்படின்னா பொழுது வரைஞ்சு வேலை. புரியுதா? therefore ஆத்மா பிளஸ் ஆகாசம் நாம ரூபகா. ஆத்மா பிளஸ் ஆகாச நாம ரூபகா. ஆத்மா பிளஸ் வாயு நாம ரூபகா. ஆத்மா பிளஸ் ஜல வாயு. ஆத்மா பிளஸ் பிருத்திவி நாம ரூபகா. ஆத்மா பிளஸ் புருஷா நாம ரூபகா. ஆத்மா பிளஸ் பிரம்ம யோகானந்த நாம ரூபா. புரியுதுல? இதுதான் பாயிண்ட். ஓகே, மீதெல்லாம் நாமரூபம், நேம் அண்ட் ஃபார்ம். அந்த நேம் அண்ட் ஃபார்மை பிடிச்சக்கூடாது. அந்த நேம் அண்ட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து விவகாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. புரியுதா? அதுலேருந்து யார்? அதனுடைய அதிஷ்டானம் நான். ஓகே, என்னுடைய ஏஜென்ட் நான் மகாவிஷ்ணு. இந்த இதெல்லாம் வந்து பிரம்மாஜி. ஓகே, சதுர்முக பிரம்மாஜி. புரியுதுல? நீனே மகாவிஷ்ணு இருந்து பிரம்மாஜியை பண்ணிடலாம். புரியுதா? யுவர் பாடி மைண்டு சென்சஸ் எல்லாம் பிரம்மாஜி. நீ யாரு? நீ மகாவிஷ்ணு. புரியுதுல? பொழுது மணி நேரத்தில் இப்படி ஏதாவது பண்ண ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடு போகிறது சுவாமி, நேரமே சரியில்லை எனக்கு. திருப்பி அந்த அனாத்மாவுக்குள்ளே போயிடும் புத்தி. ஓகே, அதனால் நீ ஆத்ம சைத்தன்யம். உண்மையிலேயே அனாத்மா என்பது இல்லவே இல்லை. நாம ரூப பிரபஞ்சம் அது ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபார்ம் தான் இருக்கு. இது உபயோகமாகும். இது உபயோகம் இல்லை. இப்போ இது உபயோகமாக இருக்கிறது.
உபயோகப்படுத்த. ஆனால் பானை அதுக்கு சத்தா கிடையாது. நேம் அண்ட் ஃபார்ம், நாமரூபம், வாச்சாரம் பண்ண நாமதேயம். மிருத்யேவ சத்தியம், மிருத்யேவ சத்தியம், மிருத்யேவ சத்தியம், மிருத்யேவ சத்தியம். புரியுதா? இது எல்லாமே ஒன்று தான், ரூபம் மாத்திரம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. அதனால முதல் படி ஆத்மா அனாத்மா. கடைசி படி என்ன? ஆத்மா மாத்திரமே இருக்கிறது, அனாத்மான்றது தோற்றம், மித்யா. ஸோ நத்திங் சப்ஸ்டன்ட், சத்திய மித்யா மாத்திரம் இருக்கிறது. ஆத்மா ஏவ இதகம் சர்வம். புரியுதா? அதனால ஏஷகா தேவகா, ஏஷகா தேவகா, இந்த ஆத்மாவே சர்வாகா, எல்லாமாகவும் இருக்கிறது இந்த ஆத்மா. புரியுதா? இன்க்ளூடு பிரதிசகா அனுதிசகா, சர்வ திசையிலும் இருக்கிறது யாரு? நான் தான் இருக்கேன். புரியுதா? நான் தான் இருக்கேன். பிரதிசகா அனுதிசகா சர்வாகா திசகா, 10 திசைகளிலும் நான் தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் சொல்றது பூர்வோக ஜாத்தகா. நான் எங்க இருக்கேன் நான் தெரியுமா? இப்போ ஆத்மா எங்க இருக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்றது உபனிஷத்து. ஓகே, பூர்வோக ஆத்மானா படைப்பில் முதலில் வந்த பிரம்மாஜி இருக்காரே இரண்ய கர்ப்பன், அவரு கூட ஆத்மாவுக்கு வேறானவர் இல்லை. புரியறதில்ல? அந்த ஃபர்ஸ்ட் சிருஷ்டி வந்தாரு, அவர் கூட எனக்கு மேல இருக்க. பிரம்மா தேவானம் பிரதம சம்பபூவக, முதல் சிருஷ்டியில் வந்தவர் பிரஜாபதி, அவர் கூட ஆத்மாவுக்கு வேறானவர் இல்லை. சரி, நெக்ஸ்ட் என்ன? சய ஏவ ஜாத்தகா. சயேவ ஜாத்தகன்னு இது வரைக்கும் பிறந்துள்ள குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இது வரைக்கும் பிறந்திருக்க அத்தனை பேரும், அத்தனை ஜீவராசிகளும் ஜீவர்களும் ஆத்மா நான் தான். புரியுதுல? இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் யாரு? நான் தான். நீ வேற சொல்ற, நான் வேற சொல்றேன், எச்சப்பாட்டு பண்ற. நீயா நானா? நீ இல்ல, நான். அது சொல்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரைட் இருக்கு. ஏன்னா நான்ன்றது வரைக்கும் கரெக்டா இருக்கு. ஐ ஆம், அது வரைக்கும். அதுக்கு அப்புறம் செத்துனா போச்சு போச்சு. ஓகே, அதனால அது மாத்திரம் இல்ல, பிறந்திருக்கிறதெல்லாம் நான் ஆத்மா. அப்புறம் என்னது? வெயிட்டிங் லிஸ்ட் இருக்க, அது கூட நான் தான். அது சொல்றது சவு கர்ப்பே அந்தகா, கர்ப்பப்பையில வெயிட்டிங் லிஸ்ட்ல பிறந்து வெயிட்டிங் இருக்க ஆல் இந்த மெட்டர்னிட்டி, என்னது மெட்டர்னிட்டி தான் சொல்லுவா, அந்த ஹாஸ்பிட்டல், பிரசவ ஹாஸ்பிட்டல், அது வெயிட்டிங் இருக்க கர்ப்பப்பைக்குள்ள, அதற்கு கூட நான் தான் அப்படி சொல்றது உபனிஷத்து. ஓகே, அதனால சோ பிறந்திருக்கிறதெல்லாம் நான், பிறக்கக்கூடியதும் நான் தான். சக ஜனிஷ்யமானஹா, இப்போ பிரசன்ட்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிறக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை இருக்க, அதுவும் நான் தான். இன் ஃபியூச்சர்ல இப்போ கல்யாணம் ஆகாத பையன் பொண்ணுலாம் இருக்க, அதெல்லாம் நாளைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இருக்க, அதுவும் நான் தான். சக ஜனிஷ்யமானகா ஆத்மா ஏவ. ஓகே, தேர்ஃபோர் ஆத்மா சர்வதோமுகா, எல்லா பக்கமும், எல்லா மேல கீழே இருக்கிறது எல்லாம். எதகும் சர்வம் இதம் ஆத்மா மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம். புரியுதுல? அகமேவ இதகம் சர்வம், அயம் அகமேவ இதகம் சர்வம், சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அதனால இவனுக்கு வேறாக எது ஒன்றும் இல்லாதனால இவன் எப்படி அடைந்தான்? ஆனந்த களிப்பு அடைந்து விட்டான். ஓய், ஆனந்த களிப்பு, திருவாதிர களி இல்லை. அந்த திருவாதிர களிக்கு பேரு களிப்புன்னு பேரு. சிம்பாலிக்கா களி வச்சிருக்கான், அந்த களிக்கு பேரு களிப்புன்னு பேரு. ஓகே, ஆனந்த களிப்பு. ஓகே, தாயுமானவர் ஆனந்த களிப்பு பத்தி நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அந்த அதனால அவனுக்கு என்ன வந்துதான் உள்ளத்திலிருந்து பொங்கி வருது. அவன் அந்த திரிசங்கு மாதிரி ஆயிட்டான். ஆவோ 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 அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாத அக ஸ்லோக கிருத் அகம் ஸ்லோக கிருத் அக ஸ்லோக கிருத் அகமஸ்மி பிரதமச்சாரிதாஸ்ய. ஏ அந்த பிரதம இரண்ய கர்ப்பன் அகம், பிரதமஜா நான். இது நானா சொல்லிட்டு இருக்கேன்.
உபனிஷத்தும் உன்னை எங்க தூக்கி வைக்கிறது பாரு. நீ போய் அல்பமா அழுதுட்டு இருக்கிய, இன்னும் பெல் அடிக்கல, சாப்பாடு கொடுக்கலன்னு. அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு 17வது இந்த இதை முடிச்சுட்டு போவான், கம்ப்ளீட் பண்ணுவான். யோ தேவோ அக்னோ யோப்சு யோ விஸ்வம் புவனமாவேஷம் ய ஓஷதிஷு யோ வனஸ்பதிஷு தஸ்மை தேவாய நமோ நமஹ தஸ்மை தேவாய நமோ நமஹ. யூ ஆர் த கிரேட், யூ ஆர் த கிரேட். பிரமாணம் நம்மளை நமஸ்காரம் பண்றது. தஸ்மை நமோ நமஹ. புரியுதா? தஸ்மை நமோ நமஹ. யார? பகவானை நமஸ்காரம் பண்ணல, உன்னை நமஸ்காரம் பண்றது உபனிஷத்து. ஆத்மாவை அறிந்து கொண்டாய மகனே, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படி பிரமாணம் சொல்றது. ஓகே, அதனால உபனிஷத்து சர்வ ஆத்மா நமஸ்காரம், சர்வ ஆத்மா நமோ நமஹ. வேதமே எனக்கு நமஸ்காரம் பண்றது. எது ஆத்மா? யக விஸ்வம் புவனம் ஆவிவேஷா. விஸ்வம் புவனம் நாமரூப பிரபஞ்சம், ஆவிவேஷா நாமரூப பிரபஞ்சம் ஆத்மாவாகவே வியாபித்துள்ளது. ஓகே, ஸோ எங்கேயுமே எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ் 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 இஸ், மூன் இஸ், சன் இஸ், எர்த் இஸ், எர்த் குயிக் இஸ், எவ்ரிதிங். புரியுதா? அந்த ஈஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க, அது ஆத்மா என்னுடையது. புரியுதா? அப்போ எங்கும் வியாபித்துள்ளது காரிய பிரபஞ்சம் இருப்போ ஈஸ்னஸ், அது ஆத்மா. யஸ்ஸைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்துவமசீதி வேதவசசா. சாக்ஷாத் தத்துவமசி, அந்த தத்துவம் அசி, நீ பிரம்மன், நீ நாட் யுவர் ஆர்டினரி பர்சன். புரிஞ்சுக்கோ அப்படின்றார். ஸோ இந்த பாடி ஈஸ்னஸ் ஈஸ் ஆத்மா. ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ் ஆத்மா. ஓகே, அதனால நாட் ஓன்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஆத்மா, ஆல் சென்சஸ் ஆஃப் த பாடி இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆத்மா. புரியுதா? அதனால என்னன்னா எனக்குள்ளர ஸோ எப்படி வந்து இந்த மூன் லைட் பிரகாசமாக்குறதுல சந்திரன் ஒளி, அந்த ஒளி டூப்ளிகேட் ஒளி. புரியுதா? அது ரிஃப்ளக்ஷன் லைட். புரியுதா? அது யாரோட லைட்? அது சூரிய பகவானோட லைட்டு. புரியுதா? ஆனால் இது சொந்த லைட் மாதிரி இருக்கிறது, சந்திரனுடைய லைட்டு. புரியுதா? சந்திரனுக்கு ஒரிஜினல் லைட் கிடையாது. அதுபோல நான் அனுபவிக்கிற அந்த திருநெல்வேலி அல்வா ஆனந்தம் யாருடைய ஆனந்தம்? திருநெல்வேலி அல்வா ஆனந்தம் அல்ல, அது வந்து பிரம்மானந்தம். திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டா பிரம்மானந்தமா இருக்கு அப்படி சொல்லலாம், அது இல்லை. பிரம்ம ஒரிஜினலி பிரம்மானந்தம் தான், எவ்ரிதிங், எனிதிங். அதுக்கு பேர் விஷயானந்தம். அந்த விஷயானந்தமும் பிரம்மானந்தத்தை சார்ந்தது. புரியுதுல? அதனால இந்த வேதாந்த் என்ன பண்றான், வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறான். அது சப்போஸ் அது கிடைக்கலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக் இன்வெர்டட் ஜாய், ஆத்மானந்தம். அதுக்கு ஆத்மனியோ ஆத்மனா துஷ்டகா எப்போ யூஸ் பண்ணுவோம் தெரியுமோ? இன்வெர்டட் எப்பயுமே இது ஃபுல்லாக இந்த ஃப்ளக்கை பிடிக்க விட்றான். இனிமேல் நம்ம ஆத்மா வந்துட்டு அது முட்டாள்தனம். இன்வெர்டட் போட்டாச்சு நம்ம, அதனால இனிமேல் சொந்த கவர்மெண்ட் சர்வ இது கரண்ட் நமக்கு தேவையில்லை அப்படி போடுவாங்க. இன்வெர்டட் எதுக்கு பர்பஸ்? ஸோ கரண்ட் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணு, அது ஆஃப் ஆகும்போது என்ன பண்ணும்? இதுவே ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? ஆன் ஆகிடும். ஓகே, திருப்பி கவர்மெண்ட் கரண்ட் வந்து என்ன ஆகும்? இது ஆஃப் ஆகி இதில் போகும். அதுபோல இந்த யோகி ஆனந்த யோகி புருஷன் ஆனந்த புருஷன் என்ன பண்ணுறான்? இந்த விஷய ஜகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து விஷயானந்தத்தை யூஸ் பண்ணிக்கிறான். ஓகே, எதுவும் கிடைக்கலன்னா இவன் ஆத்மானந்தத்தில் ஆனந்தமாக இருக்கான். ஓகே, திருப்பி ஏதாவது சாப்பிட்றது ஏதாவது கிடச்சி சிப்ஸ் கிப்ஸ் விஷயானந்தத்துக்கு போயிடுவான். ஆனந்தம், டோட்டல் ஆனந்தம். இன் பிட்வீன் ஆனந்தம், பிஃபோர் ஆனந்தம், ஆஃப்டர் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்த பிரம்மேதி விஜானாத். அதனால ஆனந்த புருஷகன். அதனால தான் இந்த சாது சன்னியாசிலாம் சன்னியாசி ஆகிட்டானா அவனுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, கடைசியில் ஒரு ஆனந்தா கொடுப்பாங்க. இப்போ துக்கம்னு வச்சுருங்க, துக்கானந்தான்னு பேர் வச்சுருவாங்க. ஆனந்தா, அதாவது சிம்பாலிக்காக நீ ஆனந்தமாக தான் இருக்கணும்னு சொன்ன.
நீ அழுதுண்டே இருந்த கூட இப்போ உங்க ஒரு குழந்தை இருக்கு, நீ சிரிச்சுட்டே அழு அப்படி சொன்னா சிரிச்சுட்டே அழு அழுவோம். அந்த மாதிரி நீ அழுத கூட சிரிச்சுட்டு ஆனந்தமா அழணும். ஆனந்தா அவள் கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது, என்னால் தாங்க முடியாது. புரியுதா? ஆனந்தா. இந்த வசனம் பேசாம இருந்தா கூட அவள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். திரைக்கதை வசனம் எது அப்பவே துண்டு இவன் இங்க வசனத்தை அழுத்தி பேசுறான், இந்த பொண்ணு அழப்புறதுன்னு. புரியுதா? அதனால அது இவ குழந்தைய வளர்க்க, அவ குழந்தை அவனை பாட. புரியுதா? அந்த பாட்டெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அது. புரியுதா? அதனால அப்படி பாடும்போது அழுதுண்டே பாடக்கூடாது. புரியுதா? அதில் இதுக்கு சம்சாரி அமுதை பொழியும் நிலவே நீ அருகில், அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதது. நீ சம்சாரி ஜீவாவை அந்த விஷய சுகத்தை அனுபவிச்சுன்னா இப்படிதான் வரும். எந்த விஷய சுகத்தையும் சம்சாரி ஜீவாவா அனுபவிச்சுன்னா வட்டியும் முதலும் துக்கம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த நாலேஜோட அது கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஆனந்தம். ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா அகம் சுகம் ஆனந்தம் சர்வபூதே சமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மானி ஈக்ஷத்தை யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனா. எல்லாமே நான் தான் இருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாமே நான் தான். ஏக்கத்துவம் அனுபஷ்யதி கக சோககா கக மோகக. எல்லாத்தையும் ஒன்றா பாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் ஆனந்தம். இவன் வேற அவன் வேறன்னு பார்த்தினா போச்சு. மிருத்யு மிருத்யு. நீ டிஃப்ரெண்டா பார்த்த, வேற ஆளை பார்த்த, டெத்து டு டெத்து அப்படி சொல்றாரு யமர் தர்மராஜா. புரியுதா? இந்த உபநிஷத்துல ஈசாவாசியத்தில் என்ன சொல்றது? அது கொஞ்சம் நல்லா அழகாக சொல்றோம். ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தி கக சோககா கக மோககா. புரியுதா? நான் விஜிகுப்சகா, எல்லா விதமான அவனுக்கு கஷ்டங்களும் போய்விட்டது. நான் விஜிகுப்சகா எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யத்தி. புரியுதா? எல்லாத்தையும் உன்னை பார், எல்லாத்திலையும் என்னை பார் அப்படின்றார். அதனால தஸ்மை தேவாய நமஹா. இப்படி பார்த்தவனுக்கு அவன் எப்படி சொல்றாரான்னா, தஸ்மை தேவாய நமஹா சர்வதேவாய நமஹா. சர்வ எங்க நீ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சத்தி சொன்னது உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, நீ இப்படி இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுனா பிரமாணம் உட்பட உனக்கு நமஸ்காரம் அப்படி சொல்லி இந்த உபநிஷத்துல இந்த அத்தியாயம் முடிகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.